ஹாய் ப்ரோ. உங்களுக்கு தான் இந்த வீடியோ. யாருக்குன்னா ஒருத்தர் டெபாசிட் பண்ணேன். ஸோ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு இன்னும் வரல. 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ, இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சம்டைம்ஸ் அது என்ன ஆகுனா ஏதாவது டிலே ஆகிருக்கும் சர்வர் இஷ்யூனால. இப்போ என்ன பண்ணுறேங்க, இங்கே கீழே சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே போனீங்கன்னா சேட் நவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஹாய்ன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உடனே. இங்கே பாருங்கள், ஸோ டைப்பிங்கில் இருக்குது. ஸோ வெல்கம் டூன்னு சொல்லி கேட்டுருப்பாங்க. நீங்கள் ஆர் யூ அன் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ்ன்னு சொல்லி இங்கே எஸ்ஆர்னோ இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு சொல்லி கொடுத்திங்கன்னா போதும். கொடுத்துட்டு இதுக்கப்புறம் உங்களோட அந்த யூசர் நேம் ஐடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த நேம் இங்கே கேட்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கிங் பாலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த நேம் வருதுன்னா சப்மிட் கொடுத்துருவேன். ஸோ இப்போது இந்த இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெட்டர்னு சொல்லி கேட்குது. ஸோ இங்கிலீஷ்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. தமிழ் இதில் அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால் இங்கிலீஷ்னு கொடுத்துக்கோங்க. இங்கே ரொம்ப சேட் பண்ணணும் அவசியம் இல்லை, இங்கிலீஷில் பேசணும்னு அவசியம் இல்லை. சும்மா அது என்ன கேட்குறாங்க, நம்ம என்ன தேவை அப்படின்றத சொன்னால் மட்டும் போதும். ஸோ என்ன லாங்குவேஜ்னு இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணோம். இங்கே வந்து எது ரிலேட்டடான இதுன்னு கேட்குது. மை அக்கௌண்ட் வித்ட்ராவலாக டெபாசிட்னு ரெண்டு மூணு நிறைய ஆப்ஷன் இருக்குது. போனஸ் இது எல்லாமே இருக்குது. நமக்கு டெபாசிட் இப்போ டெபாசிட் பண்ணும்போது தானே உங்களுக்கு வரல. ஸோ டெபாசிட்டில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கிளிக் பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து எப்போது, அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணி 30 அரை மணி நேரத்துக்குள்ளே ஆயிடுச்சா இல்லை அதுக்கு மேலே ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதில் இந்த மோர் தென் 30 மினிட்ஸ்னு சொல்லியிருக்கல, டெபாசிட் நாட் ரிசீவ்ட் மோர் தென் 30 மினிட்ஸ்னு சொல்லியிருக்கல. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த அவங்க டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட கஸ்டமரோட ஆப்ரேட்டரோட நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். ஸோ இங்கே வந்துட்டு ரீசன் எஸ்ன்னு கூட கொடுக்க தேவையில்ல. ஸோ ஐ ஹாவ் வேணாம். மை டெபாசிட் அமௌண்ட் இஸ் yet not received in my wallet அப்படின்னு சொல்லி இது சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அவங்க செக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க சார், ஸோ அதுக்குள்ளே செக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நான் கொடுக்கல, ஏன்னா நான் இன்னும் இது டெபாசிட் பண்ணாமல் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து ஒரு நம்ம மேலே பிளாக் மார்க் மாதிரி இருக்கலாம். ஸோ ஏதோ தப்பாக நம்ம இது யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் நான் அது கொடுக்கல. ஸோ இந்த ஆப்ஷனை இந்த இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உடனே டெபாசிட் ஆகிரும். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கன்னா, அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்களா, அதில் யூபிஐ ஐடி இருக்கும், ரெஃபரன்ஸ் ஐடி இருக்கும். ஸோ அதை அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ கேட்பாங்க. ஸோ அதிலே சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிசால்வ் ஆகிரும். ஓகேவா? தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ மெசேஜ் பண்ணதுக்கு. ஸோ உங்களுக்கு அதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சம் ஒரு அப்டேட் போட்டிருக்கோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அமௌண்ட் வந்துடும். அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி, பயப்படவே வேணாம். ஸோ நம்ம கரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணி அவங்களுக்கான இது கேட்டிருந்தோம் அப்படின்னா அவங்க கரெக்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ரொம்ப நேரமாக இந்த மாதிரி கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அவங்க கேட்பாங்க பாருங்கள், ஆர் வி ஸ்டில் கனெக்டட், நீங்கள் இன்னும் இதில் கனெக்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எஸ்ன்னு கொடுத்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இல்லைனா அவங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்களே க்ளோஸ் பண்ணி வெளியில் போயிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஸோ அதனால் டச் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதில் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கஸ்டமர் வருவாங்க. இந்த தடவை யாரோ தமன்னா அப்படின்ற ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட நம்ம டெக்ஸ்ட் பண்ணி கற்றுக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை பண்ணுங்கள். இதே மாதிரியே ஸ்க்ரீன்ஷாட்டும் மறக்காமல் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கேட்பாங்க. ஸோ ஓகே சார், டேக் கேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுலேயுமே ஹாய் சார் எனி அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒருவேளை டிலே ஆச்சு அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியே கேட்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ.